இப்பொழுதும் நம்முடைய திரு ஜேடிகே ஜெயசீலன் அவர்கள் அன்போடு கூட அழைக்கிறேன். நம்முடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், திட்டக்குழுவினுடைய உறுப்பினர், அவர்கள் முன்பாக வந்து தந்தை பெறோடு நெருங்கி பழகியவர்கள். அவர்கள் வந்து சில வார்த்தைகள் பேசும்படி அவர்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நமது மரியாதைக்கும் வணக்கத்துக்குரிய மறைந்த எல்லாராலும் புகழப்படுகின்ற பல ஆயிரக்கணக்கான பேருக்கு நன்மைகளை செய்த வாழ்க்கையை உயர்த்திய மாபெரும் மனிதர், மாபெரும் தந்தை பேராயர் எஸ்ரா சர்க்கனம் அவர்கள் இன்று நம்மிடம் இல்லை. நாம் இட் இஸ் அன் இர்ரிப்பேரபிள் லாஸ், ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக நாம் கருதுகின்றோம். நமது மத்தியில் வருகின்றிருக்கின்ற செஞ்சி மஸ்தான் ஐயா அவர்கள், அமைச்சர் அவர்களை நான் மிகவும் பாராட்டுகின்றேன். சிறுபான்மையருக்காக மதிப்புக்குரிய செஞ்சி ஐயா அவர்கள், மஸ்தான் அவர்கள் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த இறுதி மரியாதைக்காக அவர்கள் முன்னாலே வந்து தமிழக அரசினுடைய ஒரு பிரதிநிதியாக வந்து இங்கே வந்து சிறப்பித்ததற்காக நாமெல்லாம் அவர்களை பாராட்டுகின்றோம். நம்முடைய மதிப்புக்குரிய சிஎம் இந்தியாவில் மட்டுமல்ல உலகமே பாராட்டக்கூடிய அளவிற்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களை வரவேற்றோம். அவர்கள் நம்முடைய பேராயர் அவர்களுக்கு நெருங்கிய நண்பர் ஆவார்கள். இன்னும் நான் சொல்லப்போனால் அவருடைய தகப்பனார் எல்லாராலும் மதிக்கப்படுகின்ற தலைவர் கலைஞர் அவர்களுக்கு ஒரு இனிய நண்பர் நம்முடைய பேராயர் அவர்கள். என்னுடைய வாழ்க்கையில் நான் கல்லூரி பேராசிரியராக நாசரேத் மர்காசிஸ் கல்லூரியில் நான் பணியாற்றி கொண்டிருந்தேன். 1999ஆம் ஆண்டு அந்த காலத்தில் டிஎம்கேயும் பிஜேபியும் ஒரு அலையன்ஸ் ஏற்பட்டது. அப்பொழுது மதிப்புக்குரிய தலைவர் கலைஞர் அவர்கள் பேராயரிடம் கேட்கின்றார்கள், பேராயர ஒரு கிறிஸ்டியன், ஒரு மைனாரிட்டியை சொல்லுங்கள், படித்தாலே சொல்லுங்கள் என்று கேட்கின்றார். அப்பொழுது பேராயர் அவர்கள் என்னுடைய பெயரை சொல்லுகின்றார்கள். ஏடிகே ஜெயசீலன் அவர்கள் நாசரேத் மர்காசிஸ் கல்லூரியில் முதல்வராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று. தலைவருக்கு நான் யார் என்று தெரியாது, எனக்கும் அவர் அவ்வளோ பழக்கமும் கிடையாது. இருந்தாலும் பேராயர் அவர்களின் நண்பர்களாக, பேராயரை நீங்கள் சொல்லுங்கள், மைனாரிட்டிஸ் சிறுபான்மையினர் ஒருவராக தலைவர் தன்னை கருதி கொள்ளுவார், அவருடைய தலைவராக அவர் கருதி கொள்ளுவார். அதுபோல் அவருடைய அன்பு மகன் தலைவர் ஸ்டாலின் அவர்களும் அதுபோல்தான். செஞ்சி மஸ்தான் ஐயா அவர்கள் உண்மையிலே சொல்லப்போனால் வெளிநாட்டுகளில் எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் அதில் தலையிடுவார், அதில் நல்ல காரியங்கள் செய்து கொண்டிருக்கின்றார். சிறுபான்மையார் என்ன பிரச்சனை இருந்தாலும் நாம் அவர்களை அணுகலாம். இந்த காலகட்டத்தில் அவர்கள் ஆரம்பத்தில் வந்து விட்டார்கள். மதிப்புக்குரிய பேராயர் கதிரொலி மாணிக்கம் அம்மா அவர்களிடம் வந்து வருத்தத்தை தெரிவித்து கிட்டத்தட்ட மணிக்கணக்கில் பேசிக் கொண்டிருந்தார்கள். இப்படி நமது இசிஐ சபையின் மேலும் பேராயர் மேலும் அவருடைய குடும்பத்தின் மேலும் பெரிய அனுதாபம் கொண்டு நடந்து கொண்டிருக்கின்ற அமைச்சர் அவர்களை நாங்கள் மீண்டும் மீண்டுமாக வருக என்று இருக்கின்றோம். நாங்கள் எல்லாம் உங்களுடைய நல்வாழ்வுக்காக நாங்கள் இறைவனை வேண்டுவோம் என்று நான் கூறிக்கொள்கின்றேன். பேராயர் சர்க்கலத்தை பற்றி 4 வார்த்தைகள். கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். எத்தனை பேரா பிரசங்கியராக ஆகலாம், குருவானவர்கள் ஆகலாம். கடவுளால் தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்டவன் தான் சாதிக்க முடியும், சாதனையாளராக இருக்க முடியும். பேராயர் எஸ்ரா சர்க்கனம் அவர்கள் கிட்டத்தட்ட 10,000 சபைகளுக்கு மேலே இசிஐ சபைகளை ஸ்தாபித்தது என்றால் சாதாரண காரியம் அல்ல. நானும் சிஎஸ்ஐயில் அந்த கமிட்டி, எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி, ஒர்க்கிங் கமிட்டி, இன்டர்நேஷ்னல் லெவல் கமிட்டிஸ்லாம் இருந்திருக்கிறேன். பட் சில கோயில்களை கட்டினாலே பெருசாக தெரியும், சில சர்ச்சஸை கட்டினாலே பெரிய சாதனையாக தெரியும். இப்போ திருநெல்வேலி பிஷப்பையாக வந்திருக்கிறாங்க, திருச்சி பிஷப்பையாக வந்திருக்கிறாங்க, இப்படி எல்லா பிஷப்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. எல்லாத்தையும் நான் வாழ்த்துகின்றேன். நான் என்ன கருதுகிறேன் என்றால், பிஷப் எஸ்ரா சர்க்கனம் இஸ் a ரோல் மாடல் for the service of God and people. இறைவனுக்கும் மக்களுக்கும் எப்படி தொண்டு செய்ய வேண்டும் என்பதை உன்னதமாக விளங்கியவர் நம்முடைய பேராயர் எஸ்ரா சர்க்கனம் என்று நான் கூறிக்கொள்கின்றேன். பேரளவுக்கு அல்ல, தன்னை அர்ப்பணித்தார். நான் நிறைய பேசலாம், சுருக்கமாக முடிச்சு கொள்கிறேன். தன்னை அர்ப்பத்தின் காரணமாக தான் அவர் எதுக்கும் தயார். அங்கே வந்து ஜெயிலில் அடைக்காங்களா, அடிச்சிட்டு போ, என்ன செய்தாலும் செய்துட்டு போ,
நான் சொன்னதை செய், எங்களுக்கு கோயிலை திறந்து விடு, கோயிலை நடத்த விடு என்று சாய்த்தவர். கிட்டத்தட்ட 10,000 சபைகளை ஸ்தாபித்தார் என்றால் சாதாரண காரியம் அல்ல. எத்தனை பெரிய சாதனை! அவர் தனக்காக வாழவில்லை, மற்றவர்களுக்காக வாழ்ந்தார். இயேசு பிரான் சில கட்டளைகளை கொடுத்து உள்ளார். உன்னை போல பிறனை நேசி என்பதை, அதை மிகவும் கடைபிடித்தவர் நம்முடைய அன்பு பேராயர் அவர்கள். தன்னை போல பிறனை நேசிக்கிறது மட்டுமல்ல, தன்னை விட அதிகமாக பிறனை நேசித்தார். இந்த ஈசிஐ சபையை நேசித்தார். இரவும் பகலுமாக அவர் உழைத்தார். நான் சில நேரங்கள் அடிக்கடி ஐயாவுக்கு தான் தளபதியாக இருந்தேன். சொல்லப்போனால் பேராயர் இஸ்ராவ் சர்க்குணத்து அவர்களுக்கு நான் தளபதியாக இருந்தேன் என்றால் நான் பெருமையாக கூறிக்கொள்கின்றேன். நான் அப்போ பேராயரை பார்க்குறதுக்கு, ஐயா என்ன சாயங்காலம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆஸ்பத்திரிக்கு போகிறேன் அப்படிம்பார் ட்ரீட்மெண்ட்டுக்கு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவர் அமெரிக்கா போகிறார் அப்படிம்பாங்க, சவுத் கொரியாவுக்கு போகிறாங்கம்பாங்க. நடக்க முடியாது அவருக்கு. நடக்க முடியவில்லை என்றாலும் ஈசிஐ சபைக்கினுடைய வளர்ச்சிக்கின் காரணமாக மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற நல்ல மனதுடன் அவர் தன்னையே அர்ப்பணித்து தன்னுடைய சோகத்தை எல்லாம், அவருடைய சோகத்தை கூட கருதாமல் அவர் விமானத்தில் கிட்டத்தட்ட பல மணி நேரங்களாக செலவு பண்ணி தன்னுடைய மெய் வருத்தம் பார்க்காமல் அதற்காக உழைத்த மாபெரும் ஒரு தொண்டர் என்றால் பேரரசர் சர்க்கனம் தான். நிறைய சொல்லலாம், புரிச்சு கொள்கிறேன். தனக்காக வாழவில்லை என்று நான் கூறுகின்றேன். ஒரு நிமிஷம். என்னை பொறுத்தளவில் இன்றைய வாழ்க்கை பலருக்கு வாழ்வு கொடுத்து உள்ளார். அதில் ஒன்று நான் ஒன்று. 1999 வருடம் ஒரு செப்டம்பர் மாதம், ஆகஸ்ட் மாதத்தில் எனக்கு பிஷப் ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா நீங்கள் எம்பிக்கு நிற்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எம்பிக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் உங்களை எம்பிக்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு நிற்க சொல்கிறார்கள் என்று. நான் சொன்னேன், ஐயா நீங்கள் சொன்னால் நான் நிற்கிறேன் அப்படின்னா. சரி நான் சொல்கிறேன், நீங்கள் நில்லுங்க அப்படின்னாப்புல. தலைவர் நம்முடைய கலைஞர் தலைவர் அவர்களுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர் தான் நம்ம பேராயர் அவர்கள். பிஷப் அவர்கள் வேற ஒன்றுமே செய்யல. தலைவர் கலைஞர் அவர்கள் யார் போனாலும் சரி, பேராயர் சொல்லியிருக்கிறார், இந்த கல்லூரி முதல்வர் போல வேற யாரும் இல்லை, வேற யாரும் ஜெயிக்க முடியாது என்று சொல்லி அனுப்பிவிடுவார். எப்படி சொல்றது மட்டுமல்ல, எனக்காக வந்து எலெக்ஷனில் ஒர்க் பண்ணுறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, தேர எழுத்து தெருவில் விடாமல் அதுக்காக உழைத்தவர். ஆகையால் தன்னை மக்களுக்காக அர்ப்பணித்தன் காரணத்தினால் அவர் என்றும் வாழ்கின்றார். இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. என்றும் நமது மனதில் மட்டுமல்ல, நமது திருச்சபையில் வாழ்கின்றார், நம்முடைய ஸ்தாபனங்களில் வாழ்கின்றார், கல்லூரியில் வாழ்கின்றார். என்றும் வாழும் நம்முடைய பேராயர் அவர்களை மீண்டுமாக நான் வாழ்த்தி வணங்கி வந்தவர்களுக்கெல்லாம் வணக்கம் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.